ஃப்ரெண்ட்ஸ், முடக்கத்தாங்கீரை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். அதனுடைய மருத்துவ பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது ரொம்ப நம்மளுடைய முழங்கால் வலி, மூட்டு வலி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதில் நான் தோசையும் காரக்குழம்பும் செய்யறது எப்படி நான் காட்டுறேங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு கீரை எடுத்துக்கிறோங்க. அந்த கீரை கூடயே ஒரு 2 பல்லு பூண்டு அதிகம் போடக்கூடாது. ஒரு 2 இல்லை 3 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை சீரகம் போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு பெருங்காயமும் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. நான் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிடணும். சரியானபடி இது மிக்சியில் அரைப்படாது, அதாவது மழன்னு வராது. ஸோ கொஞ்சம் நம்ம இட்லி மாவு இது கூட சேர்த்து அரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தோசை மாவோட இதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோங்க. நல்லா வெள்ளையாக இருக்க மாவு, கலர்ஃபுல்லாக பச்சை கலரில் சூப்பராக எடுப்பாருங்களேன். இந்த மாவில் தான் நம்ம தோசை ஊற்ற போகிறோம். சில பேர் என்ன செய்வாங்க, கிரைண்டரில் அரைக்கும் போதே கூடவே இந்த கீரையும் சேர்த்து அரைப்பாங்க. இது ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க. இன்ஸ்டண்ட்டாக டக்கு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், நமக்கு பச்சை கல்லில் சூப்பரான தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. கல் எடுத்து வச்சு நம்ம சூப்பராக நமக்கு எப்படி மெலிசாக வேணுமோ இல்லை தடிப்பாக வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தோசை மாவு ஊற்றிக்கலாங்க. நல்லா மெலிசாவும் வரும், தடிப்பாகவும் வரும். நம்ம விருப்பம் போல் ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி நல்லா மெலிசாக ஊற்றிருக்கேங்க. இது முறுமுறுன்னு கூட ஊற்றிக்கலாம். இதுக்கு நான் 2 வகை சட்னி இப்படி எட் பண்ணியிருக்கேன். தேங்காய் சட்னி பண்ணலாம், கார சட்னி பண்ணலாம். ஆனால் தேங்காய் சட்னி சூப்பர் காம்பினேஷன், ரொம்ப நல்லா இருக்குங்க. பச்சை மிளகா போட்டு அரைச்சி அதுக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் தோசை ரெடி. அடுத்து இப்போ நம்ம காரக்குழம்பு ரெடி பண்ணலாங்க. மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சமாக கீரை எடுத்திருக்கேங்க. 2 கைப்பிடி அளவுக்கு கீரை எடுத்துருக்கேங்க. நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு கீரை எடுத்தால் 5 பேர் சாப்பிட்லாங்க. நான் 2 கைப்பிடியோடு எடுத்திருக்கேன். கூடவே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டிருக்கேங்க. கூடவே ஒரு சிட்டிகை சீரகமும் போட்டு அரைச்சிக்கலாம். இது அப்படியே மழன்னு அரைக்கணுங்க. அவ்வளோதாங்க. நம்ம நார்மலாக காரக்குழம்பு வைக்கிற மாதிரி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு வடகம் போட்டு தாளிச்சிட்டு நல்லெண்ணெயில் தாளிக்கணுங்க. இதெல்லாம் தாளிச்சிட்டு இந்த கலவையும் போட்டு நல்லா வதக்கி சூப்பரான காரக்குழம்பு புளி ஊற்றி காரக்குழம்பு வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. நல்ல சத்தான காரக்குழம்பு ரெடி. இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. ட்ரை பண்ணி பாருங்களேன்.